தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேடிஆர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கார்ட்டூன் பிக் எப்படி தயார் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவுமே ஈஸி. இதுக்கு நமக்கு தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு ஆப். அது எந்த ஆப்லான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ToonApp, இன்னொன்று பார்த்தீங்கன்னா PicsArt ஆப். இந்த இரண்டு ஆப்புமே இருந்தால் போதும், நம்மளுடைய மொபைல்லே வந்து சிம்பிளாக நம்ம வந்து எடிட் பண்ணிடலாம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எந்த விதமான வாட்டர் மார்க்கும் இல்லாமலே நம்ம இந்த ஆப்பை பயன்படுத்தி எப்படி இந்த மாதிரியான கார்ட்டூன் பிக்கை ரெடி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அது எப்படிங்கிறது முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொண்டு கேட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். முதலாவதா உங்களுடைய மொபைலில் டூன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டூன் ஆப் பார்த்தீங்கன்னா இதனுடைய லிங்க் எல்லாம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதும் இதனுடைய இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதனால் பேக்கெல்லாம் போக வேண்டாம். இது அப்படியே மேலே தெரியக்கூடிய அந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சில பெர்மிஷன்ஸ் கேட்கும், அதுக்கு அலோவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா கேலரிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களால் பார்க்க முடியும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோவை நீங்கள் வந்து இந்த கார்ட்டூன் பிக்சராக மாற்றணுமோ அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுடைய தலைப்பகுதியை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ கார்ட்டூனாக உங்களுடைய இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. கன்வெர்ட் ஆகி முடிஞ்சதும் இந்த மாதிரி காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து மேலே தெரியக்கூடிய அதாவது வந்து ஒரு சின்ன ஒரு பிளர்ராக தெரியுது. ஸோ அந்த ஆரோவை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. நீங்கள் இதில் எதுவுமே கொடுக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் வந்து கார்ட்டூனாக மாறிடுச்சு. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அதே மாதிரி அந்த கார்ட்டூன் பிக்சரை தயாரிக்கிறது. பட் இது வந்து கரெக்டாக வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலைப்பகுதி மட்டும் வரல பாருங்கள், மொத்தமாக வருது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா நம்ம தலைப்பகுதியை மட்டும் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி கார்ட்டூன் இமேஜாக உங்களுடைய தலையை மாற்றிக்கணும். மாற்றிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுக்கக்கூடாது. அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூன் ஆப்புங்கிற வாட்டர் மார்க் விழும். ஸோ அப்படியே வச்சுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த அப்புறம் அதை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சிங்கன்னா இதில் எந்த வாட்டர் மார்க் எதுவுமே இருக்காது. அவ்வளோதான். இந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து PicsArt ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இதில் கீழே தெரியக்கூடிய இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒரு புது ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து எடிட் ஃபோட்டோங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம டூன் ஆப்பில் ரெடி பண்ண அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே தெரியக்கூடிய இந்த கட் அவுட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ அதில் பர்சன்ங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த தலைப்பகுதி மட்டுமே வந்து செலக்ட் ஆகும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே தெரியக்கூடிய எரேசரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய தலைப்பகுதி தவிர மற்ற இடங்களை வந்து அப்படியே எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சு எரேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து உங்களால் எரேஸ் பண்ண முடியும். ஸோ எரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய தலைப்பகுதி மட்டும் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து அவ்வளோதான். இதை வந்து அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க உங்களுடைய கேலரியில். இப்போ மறுபடியும் நீங்கள் பின்னாடி வந்தாலும் சரி இல்லை திரும்ப வந்து PicsArt ஓப்பன் பண்ணாலும் சரி ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை க்ரியேட் பண்ணி எடிட் ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு முதல்ல பேக்ரவுண்ட் வேணும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே வந்து நான் டிரைவில் போட்டு உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நான் இந்த பேக்ரவுண்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதில் உள்ள எல்லா ஃபோட்டோமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. மறுபடியும் ஆட் ஃபோட்டோ கொடுத்து ஸோ செகண்ட் நம்ம வந்து உடல் பகுதியை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதனுடைய லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நீங்கள் அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமாங்கிறத வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் வந்து 2 விரலை வச்சு ஜூம் பண்ணால் வந்து அட்ஜஸ்ட் ஆகிரும். இல்லை கீழே தெரியக்கூடிய ஆரோவை பிடிச்சி இழுத்தீங்கன்னாலும் அட்ஜஸ்ட் ஆகிரும். இப்போ இதையும் ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் கீழே தெரியக்கூடிய இந்த ஆட் ஃபோட்டோங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் ரெடி பண்ண அந்த தலைப்பகுதி மட்டும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இதையும் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்ங்கிற ஆப்ஷன் வந்து கீழே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து எல்லாம் பிரைட்னஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி அந்த கலரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி பாருங்கள்.
சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த உடல் பகுதிக்கு அதே கலரில் வர்றது வர கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எது கரெக்டாக இருக்கோ அதை வந்து அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லா ஆப்ஷனுமே வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஓகே ஆயிரும். ஓகே ஆனதும் சேவ் பண்ணிக்கோங்க இந்த ஃபோட்டோவை. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் கேலரியில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு கார்ட்டூன் பிக்சர் ரெடி ஆகிருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. அப்படி இல்லை நம்மளுடைய இன்ஸ்டாகிராமை தொடர்பு கொண்டு கூட நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக்கை வந்து லைக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் KTR.